நம்ம வாழ்க்கையில உருப்பட போறோமா இல்லையா அப்படின்றது நம்முடைய மார்னிங் ரொட்டீனை பேஸ் பண்ணி இருக்கு. காலையில சீக்கிரமா எழுந்திருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய குழப்பமே எப்படி இந்த நாளை தொடங்க போறோம் அப்படிங்கறதா. பல பேர் காலையில சீக்கிரமா எழுந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மொபைல் போன் மணிக்கணக்கா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எழுந்திருக்காமலே இருக்கலாமே. இப்படி வெட்டியா நேரத்தை ஓட்டுறதுல எந்த பயனுமே இல்லை. இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் எதுவுமே கிடைக்க போறது இல்லை. காலையில உங்களுக்கான சரியான நாளை தொடங்கக்கூடிய வாய்ப்பு உங்க முன்னாடி இருந்தோ நீங்க அதை தவற விட்டுட்டு இருக்கீங்க. ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு மார்னிங் ரொட்டீன் நம்மளோட நாளுக்கான பாசிட்டிவ் டோனை செட் பண்ண உதவி பண்ணுது. அது நம்மளோட ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி, மென்டல் கிளாரிட்டி அண்ட் எமோஷனல் வெல்பீயிங் இது எல்லாத்துலயும் ரொம்ப பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணுது. நம்ம ஒரு நாளை எப்படி சிறப்பா தொடங்குறோம் அப்படிங்கறத மட்டும்தான் அந்த நாளோட போக்கு தன்மையோ அடங்கி இருக்கு. நமக்கான தொடக்கம் நல்லா இருந்தா முடிவு ரொம்பவே நல்லா இருக்கும். சரியான மார்னிங் ரொட்டீன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் நல்ல விஷயம் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது தான். நம்மளோட நாளை ஒரு கிளியர் பிளானோட தொடங்குறது அந்த நாளுக்கான டாஸ்கை ப்ரியாரிட்டைஸ் பண்றதுக்கு உதவி பண்ணும். அதோட வேலையை தள்ளி போடக்கூடிய பழக்கம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்றதுல இருந்து நம்ம வெளியில வருவோம். சரியான மார்னிங் ரொட்டீன் இருந்தா நம்மளோட மென்டல் கிளாரிட்டி அண்ட் பிசிக்கல் ஹெல்த்தை சரியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இது நம்மளோட கன்சிஸ்டன்சி அண்ட் சரியான டிசிப்ளினை வளர்க்க உதவியா இருக்கு. ஒரு நாளை நம்ம ரொம்ப சீக்கிரமா தொடங்குறது, அதோட சரியா தொடங்குறது நம்மள ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்க ரொம்ப உதவியா இருக்கும். மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கறத வெறும் ஒரு நாளுக்கான விஷயம்னு நீங்க பார்க்காதீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ணும்போது அது உங்களோட ஃபியூச்சருக்கான விஷயமா மாறிடுது. இப்படியான நல்ல ஹேபிட்ஸ் நம்மளோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல பெரிய அளவுக்கு உதவியா இருக்கும். சோ என்னைய கேட்டா இது நம்மளோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளோட லைஃப்ல முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான மார்னிங் ரொட்டீனை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க எத்தனை மணிக்கு இன்னைக்கு காலையில எழுந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ரொட்டீன் நம்பர் 1, ப்ராப்பர் ஸ்லீப். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் நாள்லயே நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். நம்மள நிறைய பேர் சீக்கிரம் தூங்கணும்னு நினைச்சு தூங்க போயிடுவோம். ஆனா தூங்கவே மாட்டோம். மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம டைமை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப லேட்டா தான் தூங்குவோம். 1 மணிக்கு 2 மணிக்கு. அப்புறம் எப்படி காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியும்? இதை தான் நம்ம முதல்ல சரி பண்ணணும். தினமும் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை சீக்கிரம் முடிச்சுட்டு குறிப்பிட்ட டைமுக்குள்ள தூங்க போறது நல்லது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7-8 மணி நேரமாச்சு தூங்குறது ரொம்பவே நல்லது. காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கணும்ட்டு நாமளே ஒரு பிளான் போட்டு அதை டெய்லி கண்டினியூஸா விடாம ஃபாலோ பண்ணணும். 7-8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆனா ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா அந்த தூக்கத்தை நைட்டு 11 மணிலிருந்து காலையில 6 மணிக்குள்ள தூங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா காலையில நீங்க நேரமே எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ முன்னாடி நாளே ப்ராப்பரா தூங்க ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்திக்கோங்க. இதை இன்னையில இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ரொட்டீன் நம்பர் 2, early wake up. முதல் நாள் நைட்டு சீக்கிரமா தூங்க ஆரம்பிச்சதுனால மறுநாள் காலையில சீக்கிரமா எழுந்திருக்க நம்ம ரெடியா இருப்போம். நம்ம உடம்பு மனசும் அதுக்கு தயாராகி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா நீங்க தூங்க வேண்டிய 8 மணி நேரம் தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல டயர்ட்னஸ் இல்லாம உங்களால ஃப்ரெஷ்ஷா காலையில எழுந்திருக்க முடியும். நீங்க நைட்டு சீக்கிரம் தூங்குறது எப்படி சிரமமா இருக்குமோ அதே மாதிரி தான் காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கும் முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். ஆனா பழகிட்டீங்க அப்படின்னா அது ரெகுலர் ஹேபிட்டா மாறிடும். காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா அது உங்களோட சாய்ஸ். அது 4 மணியா இருக்கலாம், இல்ல 6 மணியா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எழுந்திருங்க. ஆனா 7 மணிக்கு மேல எழுந்திருக்காத மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமுக்கு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அலாரம் இல்லாம நம்மளால சரியான டைத்துக்கு எழுந்திருக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், நீங்க ரெகுலரா இதை ஒரு ஹேபிட்டா எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல உங்களுக்கு அலாரம் தேவைப்படாது. பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்ட்டு நம்முடைய ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ள இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா டான்னு அந்த டைமுக்கு உங்களால எழுந்திருக்க முடியும். அடுத்த ரொட்டீன் நம்பர் 3, மெடிடேஷன். ஒரு நாள் வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு நம்ம மனசு முழுக்க நிறைஞ்சு கிடக்கு. அதோட தான் நம்ம தூங்க போறோம். நம்ம என்னதான் பாசிட்டிவா இருக்க நினைச்சாலும் நம்மள சில விஷயங்கள் நெகட்டிவா நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழியா நிறைய பேர் சொல்றதா மெடிடேட் பண்றது. காலையில எழுந்திருச்சதும் நம்ம எப்படி அந்த நாளை தொடங்குறோமோ அப்படியே தான் அந்த நாள் இருக்குன்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். சோ காலையில எழுந்திருச்சு ஒரு 10 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருந்து எதை பத்தியும் யோசிக்காம தியானம் பண்ணும்போது நம்ம மனசு ஒரு அமைதியை உணருது, ஒரு நிம்மதி கிடைக்குது. இந்த நாள் நம்ம பாசிட்டிவா தொடங்கினால ஒரு நாள் முழுக்கவே பாசிட்டிவா நம்மளால இருக்க முடியுது. அதுக்காக தான் நான் மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். முதல்ல கொஞ்ச நாளைக்கு இதுவுமே உங்களுக்கு கஷ்டமா தெரியலாம். ஆனா போக போக இதோட பலன் தெரியும். அதை நீங்களே நினைச்சாலும் விட மாட்டீங்க. அடுத்து ரொட்டீன் நம்பர் 4, பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்க ஜிம்முக்கு போகணும்னு அவசியமே இல்லைங்க.
ஜிம்முக்கு போக முடிஞ்சா ஓகே, அப்படி இல்லைனாலும் உங்க வீட்டிலேயே சின்ன சின்ன ரெகுலர் எக்ஸசைஸை தினமும் நீங்க பண்ணலாம். நம்ம மனசுல இருக்கக்கூடிய சோர்வை போக்குறதுக்கு மெடிடேட் பண்ணிட்டோம். உடம்புல இருக்கக்கூடிய சோர்வை போக்குறதுக்கு நம்ம உடம்பை ரொம்ப ஹெல்த்தியா வச்சிருக்கணும். அந்த நாளுக்காக நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கும் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நீங்க ஜாகிங் போகலாம், வாக்கிங் போகலாம், இல்ல வேற ஏதாச்சும் யூஸ்ஃபுல் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். எதுவா இருந்தாலும் தினமும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாச்சும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்றதே கிடையாது. இதுவே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமா இருக்கு. சோ நீங்க தினமும் காலையில இதை தவறாம செய்யுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும், அதுல இருந்து பாசிவ் இன்கம் மணி மேக் பண்ணணும், மானிடைஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி ரியல் இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்க அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உங்களுடைய போன்ல சேவ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் மட்டும் 170க்கும் மேற்பட்ட சேனல்கள் மானிடைஸ் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி 18 லட்சம், 13 லட்சம், 10 லட்சம், 7 லட்சம், 6 லட்சம் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மணி மேக் பண்றாங்க. தயவு செய்து கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னிக்குள்ள வாங்க. எப்படி ஒரு வீடியோ எடுக்கணும், ஸ்கிரிப்ட்ல இருந்து A to Z எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு கைட் பண்றேன். உடனே வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃப்ரீ லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? ரொட்டீன் நம்பர் 5, ரீடிங். நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஆனா நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும், நான் எதுக்கு புதுசா கத்துக்கணும் அப்படின்ட்டு பல பேர் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டாலோ எதையுமே முழுசா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. லேர்னிங் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். நம்ம வாழ்க்கை முழுக்க நாம புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் நம்மளோட வெற்றிக்கு உதவும். அதுதான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். நம்ம ஒரு நாளை ரொம்ப பாசிட்டிவா மாத்திக்கிறதுல ரீடிங் ஹேபிட்டுக்கும் பெரிய பங்கு இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பக்கங்கள் உங்களால படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களோட டெய்லி கோல்ல செட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 40 to 50 பேஜ் ஆச்சும் படிச்சா மட்டும்தான் அவர் தூங்குவாரு. தினமும் அவருக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் அதை கண்டிப்பா செஞ்சுட்டாரு. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கான கோலை செட் பண்ணிக்கோங்க. காலையில உங்க கோல்ல எத்தனை பக்கம் படிக்க முடியுமோ அதை படிச்சிடுங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை தொடங்குங்க. காலையில படிக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியாச்சும் படிங்க. படிக்கிறது அப்படின்றது ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய நாலேஜை தெரிஞ்சுக்கிறத மட்டும் இல்லாம உங்களை அது பண்படுத்தும். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்குது. அடுத்த ரொட்டீன் நம்பர் 6, ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். ஸ்கூல் காலேஜ் போகும்போது நிறைய பசங்க சாப்பிடாம போறாங்க. ஆஃபீஸ் போகக்கூடிய பலரும் கூட ஏதோ ஒரு அவசரத்துல லேட் ஆயிருச்சு அப்படின்ட்டு வேகத்துல நிறைய நேரம் சாப்பிடாம வேலைக்கு போயிடுறாங்க. நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த நாள் முழுக்க சரியானதா அமையாது. ஏன்னா நம்ம காலையில சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அந்த ஒரு நேரத்துக்கு மட்டும் இல்ல, நம்மளோட ஒட்டுமொத்த நாளுக்குமான மிகப்பெரிய எனர்ஜியாகவும் இருக்க போகுது. ஸோ சரியான ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம எடுத்துக்கணும். அதுவும் தவறாம சரியான நேரத்தில் எடுத்துக்கணும். அப்பதான் நம்மளோட நாள் சிறப்பா எனர்ஜெட்டிக்கா தொடங்கும். அடுத்து ரொட்டீன் நம்பர் 7, பிளான் யுவர் டே. ஒரு நாள்ல நம்ம என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கறத பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சரியான பாதை இருந்தா மட்டும்தான் ஊரு போய் சேர முடியும் இல்லையா? நிறைய பேர் உங்க நாளுக்கான பிளானை முதல் நாள் நைட்டே பிளான் பண்ணி வச்சிருங்கன்ட்டு சொல்லுவாங்க. அது நல்ல விஷயம் தான். நானும் கூட நிறைய நாள் அப்படி பண்ணியிருக்கேன். ஆனா அது உங்களால முடியல அப்படின்னா காலையில முக்கியமான வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க நாளுக்கான வேலைகளை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. என்னென்ன வேலைகள் செய்யணும், அதுல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அந்த நாள் முடியும் போது நீங்க பிளான் பண்ணின விஷயத்தை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதுல ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவும் எந்த வேலையும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. இந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம், இதை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போட்டுட்டே போனா அந்த வேலையை செய்ய முடியாமலே போயிடும். என்னைய பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ரொம்ப தப்பான விஷயம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்றதுதான். அந்த தப்பை நீங்க எப்பவுமே செய்யாதீங்க. இதையெல்லாம் உங்களோட டெய்லி மார்னிங் ரொட்டீனா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கிறத உங்களால உணர முடியும். அது உங்களோட ஒவ்வொரு நாளையும் சிறந்த நாளா மாத்தி உங்க வாழ்க்கையையோ ஒரு சிறந்த வாழ்க்கையா மாற்றும். நாளையில இருந்து உங்களோட மார்னிங் ரொட்டீனை சரியா ஃபாலோ பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்குது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ so much. Bye.